நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து புது புது கலெக்ஷன் எல்லாமே அப்டேட் உடனுக்குடனே வந்துகிட்டே இருக்கும். என்னென்ன கலெக்ஷன் என்னென்ன வருதுன்னு அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன். உங்களுக்கு எதனா தேவைப்படுச்சுன்னா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொண்டு புக் பண்ணி வாங்கிக்கலாம். என்ன பிளான்ஸ் வேணுமோ நம்மக்கிட்ட இருக்குங்க. உங்களுக்கு ரேரான பிளான்ஸ் வேணும், இந்த மாதிரி செடிலாம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு இருப்பீங்க. அந்த மாதிரி செடிகள் எல்லாமே நம்ம நர்சரியில் கிடைக்கும். ஓகேங்களா, மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேரான ஃப்ளவர்ஸு, ரோஸ் பிளான்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து நிறைய பேர் கிடைச்சிங்க. ஸ்ட்ராபெரி கொண்டு வாங்க, ஸ்ட்ராபெரி பிளான்ட்டு. ஸ்ட்ராபெரி பிளான்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா காய் பூவோடய நம்மக்கிட்ட வந்துருக்கு. மஞ்சள் அடுக்கு செம்பருத்தி, இதெல்லாம் வந்து ரேரஸ்ட் கலெக்ஷன் எல்லாமே காட்டுறேன். அதே மாதிரி டாக்டர் பன்னீர் ரோஸும் வரும், ஃப்ளவர்ஸும் வரும். உங்களுக்கு எது பிடிக்குதோ புக் பண்ணி வாங்கிக்கலாம். ஓகேங்களா, வாட்ஸ்அப்பில் ஹாயின் மெசேஜ் போடுங்க, ஆட்டோமேட்டிக்காக கேட்லாக் வரும். உங்களுக்கு பிடிச்ச பிளான்ட்டை புக் பண்ணிங்கன்னா நாங்கள் பார்சல் சர்வீஸ் மூலமாக அனுப்பிவிட்ருவோம். ஓகேங்களா, இப்போ வாங்க ஒன் பை ஒன்னாக லைனாக பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் அடுக்கு செம்பருத்தி. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சளகரமான எந்த வேலையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி மஞ்சளகரமான செம்பருத்திலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடியோவே. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் பூவோட நல்லா பெருசாக மஞ்சள் அடுக்கு அப்படியே ரோஜா பூ இப்படி அழகாக பெருசாக பொத்தமாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்களே பாருங்கள், பிளான்ட்டோட ஹைட் எல்லாமே பார்த்துக்காங்க. ஓகேங்களா, அந்த வீடியோ போடுறதே அதுக்கு தாங்க. ஏன்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்ட நம்மளை நம்பி ஆர்டர் பண்ணிங்கன்னா எப்படியோட பிளான்ட் குவாலிட்டி இருக்கும் எல்லாமே தெளிவாக காட்டுறதா பாருங்க. சிங்கிள் பிளான்ட்டை எடுத்து வச்சு காட்டுற பாருங்கள். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 3 பிளான்ட் எடுத்து வச்சுறேன். இதே மாதிரி சேம் பிளான்ட்டை நாங்கள் பார்சல் சர்வீஸும் அனுப்புவோம். ஓகேங்களா, இல்லை எனக்கு ஒரே ஒரு பிளான்ட்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ப்ரொஃபஷனல் கொரியரில் கூட இந்த ஒரே பிளான்ட் நாங்கள் பார்சல் அனுப்புகிறேங்க. அது ஷிப்பிங் சார்ஜஸ் தனியாக வரும். ஓகே, அது பே பண்ணிங்கன்னா வீட்டுக்கே ஹோம் டெலிவரி வந்துடும். ஓகேங்களா, ஒரு சில சமயத்தில் ஹோம் டெலிவரி வராது. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரே செடி இருந்தாலும் நாங்கள் பார்சல் சர்வீஸில் ரோஸ் ஆகுது இல்லை ஃப்ளவர்ஸ் ஆகுது எது வேணுமோ எஸ்டி கொரியர், ப்ரொஃபஷனல் கொரியர் எது வேணால் அனுப்புகிறாங்க. ஓகேங்களா, இந்த மஞ்சள் அடுக்கு செம்பருத்தியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மட்டும் தான் ஸ்டாக் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500 பிளான்ட் வந்தாலும் இப்போதைக்கு 100 பிளான்ட் மட்டும் ஸ்டாக் இருக்குது. ஓகேங்களா, உங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி பிளான்ஸ் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கோங்க. இதோட மெயின்டெனன்ஸ் எப்படின்னு கேட்பாங்க. செம்பருத்தி தம்பி நான் வாங்கி வைக்கிறேன், எப்படிப்பா மெயின்டெனன்ஸ் கேட்டிங்கன்னா செம்பருத்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோக்கோ பிட்டு போடாதீங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டில் ரீபாட் பண்ணாலும் சரி இல்லை எதிர் பண்ணாலையும் கோக்கோ பிட் போடாதீங்க. ஓகே, நல்ல செம்மண். ஓகேங்களா, இல்லை எந்த மண்ணாக இருந்தாலையும் கல் இல்லாத நல்ல மண்ணை ஜலிச்சு எடுத்துக்கோங்க. அதில் ரீபாட் பண்ணுங்கள். ஒரு க்ரோ பேக்கை தொட்டியை ரீபாட் பண்ணி டைரெக்டான சன்லைட். ஓகேங்களா, காலையிலேருந்து ஒரு 6 ஹவர்ஸ் ஒரு 5 ஹவர்ஸ் டைரெக்டாக சன்லைட் படுற மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா போதும். செம்பருத்தி நீங்கள் எந்த கலெக்ஷன் வச்சாலுமே சூப்பராக வரும். அதுவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கண்டினியூஸாக மொட்டுக்கள் இருக்குது பாருங்கள். இவங்க தான் அடுத்து பாருங்கள் மொட்டுக்கள், அறுத்து பாருங்கள் மொட்டுக்கள். அது இந்த அளவுக்கு ஹைட்டு நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்திருக்கு. ஓகேங்களா, இது பாருங்கள் நல்லா. நீங்கள் வந்து ஒரு சின்ன பாட் ஓகேங்களா, ஒரு என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் பாட் இருந்தாலும் சரி இல்லை ஒரு 12 இன்ச் பாட் இருந்தாலும் சரி 12 க்ரோ பேக்கில் வச்சா கூட அழகாக நம்ம சாமிக்கு எல்லாத்துக்குமே போச்சுக்கலாம். ஒரு பூ அடுத்து நீங்கள் சாமிக்கு வச்சாலும் சரி இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம பைக்கு கூட அழகாக வச்சுட்டு போங்க பாருங்கள். அது சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான மஞ்சள் அடுக்கு செம்பருத்தி இருக்குது. இது எல்லாம் இன்சைடில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒயிட் வருங்க. பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சு ஒயிட் வருது பாருங்கள். நல்லா முத்தே அழகாக இருக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே செடிகள் நாம் எல்லாமே காட்டுற மாதிரி இருக்கும். 1 2 இல்லைங்க, இங்கே இருக்கிற செடிகள் மொத்தமே நம்மளு தான். ஓகேங்களா, இதுலேருந்து தான் உங்களுக்கு ஒரு பிளான்ட்ஸை இழுத்து நாங்கள் செலக்ட் பண்ணி பார்சல் பண்ணுவோம். ஓகேங்களா, உங்களுக்கு ஏற்கனவே வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து செடிகள் அவைலபிள் இருக்குது. பல்க் குவான்டிட்டி வேணும் மக்களும் புக் பண்ணிங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீ ரோஸ் கலெக்ஷனில் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் அழகாக இருக்குங்க. நான் பார்த்ததுல பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. சிங்கிள் பெட்டலில் இந்த மாதிரி நல்லா பஞ்சியாக நிறையா பூக்குது பாருங்களேன் பெட்டல்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 பிளான்ட்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோவிலே காட்டுறாங்க பாருங்கள். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். பூக்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா தூரத்துலேருந்து நம்ம பார்த்தாலையும் பார்த்தீங்கன்னா அட்ராக்டான ஒரு ட்ரீ ரோஸ் கலெக்ஷன் இது இருக்குது. வேணும் மக்களுங்க வாட்ஸ்அப்பில் புக் பண்ணிக்கோங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ரேரான வெரைட்டிலே நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கனகாமரத்தில் மஞ்சள் கனகாமரம் வந்துருக்கு. ஓகே, இதுக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ஒரிஜினலான வந்து ரெட் கனகாமரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நர்சரியில் மட்டும் தான் கிடச்சிச்சு. நாம் சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோங்க. ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மஞ்சள் கனகாமரம் நம்மக்கிட்ட இருக்குது. இதோட பிளான்ட்டோட சைஸ் எல்லாமே இது மாதிரி தான் இருக்குது. ஒரு 1/2 அடி இருக்கும். நல்லா புதுராட்டம் வளர்ந்துருக்கு. நல்லா க்ரீனிஷாக இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் எல்லாமே வைக்க ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இன்றைக்கி பூ அறுக்கலாம் கூட நம்ம நாளைக்கு எடுத்துக்கலாம். அது ஏன்னா பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரமாக இருக்குது பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா மஞ்சள். ஏன்னா மஞ்சள் அடுக்கு செம்பருத்தி பார்த்தீங்க. இப்போ மஞ்சள் கரமான மஞ்சள் கனகாமரம் செடி நம்மக்கிட்ட இருக்குது. ஓகேங்களா தம்பி, இதெல்லாம் எவ்வளோ மெயின்டெனன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதே க்ரோ பேக்கில் வச்சுருந்து நல்லா வளர்த்துனால நீங்கள் வந்து ரீபார்ட் பண்ணிக்கலாம். ஓகேனா டைரெக்டாக இதுலேருந்து உடனே ரீபார்ட் பண்ணக்கூடாது. நம்மக்கிட்ட பிளான்ட் வாங்கினீங்கன்னா ஒரு வாரம் 2 வாரம் வச்சுருந்து அப்புறமா ரீபார்ட் பண்ணிங்கன்னா செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து 100 இடத்துக்கு வருது. எப்படியுமே நம்ம எப்பவுமே ஒரு இடத்துலேருந்து புதுசாக ஒரு வீட்டுக்கு போனால் கூட என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் சோர்ந்த மாதிரி தான் இருப்பாங்க. போக 1 வீக் ஆனால் தான் பழகிக்குவோங்க. அந்த மாதிரி தான் செடிகளும் ஒரு இடத்துலேருந்து 100 இடத்துக்கு போகும்போது செடிகளை வச்சிருந்து நீங்கள் பிளான்டேஷன் பண்ணது ரொம்ப நல்லது. ஓகேங்களா, இந்த மஞ்சள் கனகாமரத்துக்கு எந்த மாதிரி உரம் கொடுக்குன்னு கேட்டிங்கன்னா அதிகமாக தண்ணி விடக்கூடாதுங்க. மெயினாக ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி விடக்கூடாது. கண்டிப்பாக ஒரு 15 நாளைக்கு ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஏபியோ இல்லை என்பிக்கோ உரமோ 1 ஸ்பூன் 1 டீஸ்பூனால கொடுத்தீங்கன்னா போது நல்லா தளன்னு வரும். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா
நம்ம வேப்ப புண்ணாக்கு கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒன்று கரைச்சி ஊற்றணும் செடிக்கு. அப்போ தான் கரகரன்னு ஒரு நிறைய பூக்களும் கிடைக்கும். ஓகேங்களா, இது எல்லாமே மஞ்சள் கனகாம்பரம் நம்மகிட்ட செடிகள் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு ஏற்கனவே வேணும்னு ஆசைப்பட இல்லை தோட்டம் வைக்கிறோம் இல்லை 10 செடி வேணும் 50 செடி வேணால் கூட வச்சுக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் டெய்லி பூக்கள் தலைக்கு வச்சுக்கலாம். பார்க்கறதுக்கு பிளாஸ்டிக் மாதிரியே இருக்குது. நீங்களா இந்தலாம் கனகாம்பரம் இந்த மாதிரி கலர்லாம் இருக்குதான்னு யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கலர்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வைஸ்ராய் செம்பருத்தி. ஓகே, ஆனால் இது வைஸ்ராய் செம்பருத்தின்னு சொல்கிறதோட சும்மா குட்டி குட்டியாக பிங்க் மினி செம்பருத்தின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக நிறையா பூ வைக்குங்க. ஒரு சின்ன செடி தான் ஒரு 3 அடி 4 அடி போச்சுன்னா ஒரு செடியில் 50 பூ 100 பூ அட்டன் டைமில் ஃப்ளவர் பயங்கரமாக பூக்கும். ஏன்னா இதில் மொட்டுகள் பாருங்கள் எந்த அளவுக்கு எத்தனை மொட்டுகள் இருக்குது. சின்ன செடி தான் இதில் பாருங்கள் மொட்டுகள். இதெல்லாம் பாருங்கள் சின்ன சின்ன செடிகள். இதில் எத்தனை மொட்டுகள் 1 2 3 4 5 6. ஏன் இதை காட்டுறேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ண பிளான்ட்டோட சைஸ் எந்த மாதிரி இருக்குமோ அப்படின்னு கேட்டீங்க இதே மாதிரி பிளான் தான் கொடுப்பாங்க. இதே நீங்கள் வளர்த்துப்பினா நீங்கள் ரீபார்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேண்ணா, செம்பருத்திக்கு அதே தான். செம்பருத்திக்கு அதிகமாக வந்து தண்ணி ஊற்றக்கூடாது. டைரெக்டான வெயில் படுற இடத்துல வைக்கணும். அப்போ தான் நல்லா க்ரோத் இருக்கும். ஓகேங்களா, செம்பருத்தி பொறுத்தவரைக்கும் மினியேச்சர் தான். சின்ன சின்ன பூ நல்லா பிங்க் கலர் நிறைய பூக்கும். டெய்லி சாமிக்கு பூஜைக்கு இல்லை கோயிலுக்கு வைக்கிறேன் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக இந்த வெரைட்டி வைக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட சைடில் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக வைக்கலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை வளர்ச்சியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைட்டு கம்மி. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 4 அடி 5 அடி வளரும். நல்லா ஃப்ளவர் பூத்துட்டே இருக்கும். கண்டினியூஸாக டெய்லி ஃப்ளவர் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரி வெரைட்டியில் இந்த வைஸ்ராய் செம்பருத்தி மினியேச்சர் வெரைட்டி நம்மகிட்ட அவைலபிள் இருக்குது. பிளான்ஸ் 1 2 இல்லைங்க, நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200 300 பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது. மொட்டுக்கள் வந்து பார்க்கும்போது ராக்கெட் மாதிரி இருக்கும் பாருங்களேன். இந்த மொட்டுக்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். மொட்டுக்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். ராக்கெட் மாதிரி அழகாக இருக்கும். வெடிச்சிச்சு நல்லா க்யூட்டாக இருக்கும். ஓகே, இந்த செடி வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா புக் பண்ணிக்காங்க. வாங்க அடுத்த கலெக்ஷன் பார்க்க போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு பாட்டில் அடுக்கு பாரிஜாதம் சூப்பராக இருக்குங்க. ஓகே, இது லீஃபெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக இருக்கும். பூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போக்கும்போது நல்லா ஒயிட் கலர் இருக்கும். பூ ஃபைனல் ஸ்டேஜ் ஆச்சுன்னா பாருங்கள் மஞ்சள் கலராக மாறி இருக்கு பாருங்கள். ஓகேனா இது வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலராக மாறிடும். ஃபஸ்ட்டு பூக்கும்போது பாருங்கள் அந்தளவுக்கு ஒயிட் கலரில் இருக்கும். ஓகே, நல்ல வாசனையாக இருக்கும். இந்த பாரிஜாதம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பூ மாலையும் கட்டுறாங்க. ஓகே, ஏன்னா பார்த்தீங்கன்னா கல்யாண நிகழ்ச்சிகள் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா திருமண நிகழ்ச்சி இல்லை இது மாதிரி பேபி ஷோ ஃபங்க்ஷன் இதுக்கெல்லாமே மாலையாகவும் கோக்குறாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா பூ மார்க்கெட்டில் இது சேல்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வீட்டில் 1 2 பிளான்ஸ் வளர்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்மகிட்ட இந்த மாதிரி 8 இன்ச்சு பாட்டில் என்னால் கிளைகளோட கிட்டத்தட்ட 1 இயர் வளர்த்து பிளான்னு சொல்லலாம். புதராட்டம் இருக்கும். டெய்லி பூக்கள் வந்துட்டே கண்டினியூஸாக மொட்டுகள் வந்துகிட்டே இருக்கும். நான் ஒரு டைம் பூத்து முடிஞ்சுன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 days 6 days ஆச்சுன்னா திருப்பி மொட்டுகள் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மொட்டுகள் எல்லாமே ஸ்டார்ட் ஆகுதுங்க பாருங்களேன். இந்த பிரான்ச்சஸ் எல்லாமே மொட்டுகள் தான் பாருங்கள். இங்கே ஒரு மொட்டுகள் ஸ்டார்ட் ஆகுதா, இங்கேயும் மொட்டுகள், இங்கேயும் மொட்டுகள், இங்கே பாருங்கள் மொட்டுகள். ஏன் சொல்கிறேன்னா இந்த மாதிரி நல்லா பெஸ்ட்டான பிளான்ட் 8 இன்ச் பாட்டில் நம்மகிட்ட இருக்குது. தம்பி என்னப்பா எனக்கு மஞ்சள் கலராக இருக்கிறது கொடுத்துட்டீங்கன்னு கேட்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ந்தால் இந்த மாதிரி மாறிடும். நீங்கள் வந்து வீட்டில் பாரிஜாதம் வச்சுருப்பீங்க மஞ்சள் கலராக மாறிடுச்சுப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி அதிகமாக இருந்தால் மஞ்சள் கலராக மாறிடும். அதுக்குன்னா நீங்கள் டிஐபி உரங்களை கொடுத்தீங்கன்னா கருப்பு கலர் மாறிடும். ஓகேங்களா, அதே மாதிரி இலை சுருட்டல் நோயெல்லாம் கண்டிப்பாக வரும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூச்சி தாக்கதெல்லாம் குறுகன மாதிரிலாம் இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரிலாம் இருக்கும். இது நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி தாக்கது வரும். பட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே இன்பில்ட்டாக வரக்கூடிய நோய். ஓகேங்களா, அதனால பாரிஜாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான பிளான்ட் 8 இன்ச் பாட்டில் அவைலபிள் இருக்குது. வேணும் மக்களும் புக் பண்ணி வைக்க. வாங்க அடுத்தது போகலாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் விரும்பி வளர்க்கக்கூடிய ஒரு ஆசைப்படக்கூடிய ஒரு பிளான்ட்னா ஸ்ட்ராபெரி பிளான்ட். ஓகேங்களா, நானும் வீட்டில் ஒரு ஸ்ட்ராபெரி பிளான்ட் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சின்ன குழந்தையிலேருந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன குட்டி குழந்தைங்க வந்தாங்கன்னா பார்த்து எனக்கு ஸ்ட்ராபெரி பிளான்ட் இருக்கா ஓடி வந்து கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உங்களுக்கு குழந்தைங்க இருந்தாங்கன்னா தாராளமாக ஒரு பிளான்ட் வாங்கி கொடுங்க. தாராளமாக வளர்க்கட்டும். ஓகே, அவங்களும் பார்த்தீங்கன்னா பழங்களை அறுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை முறை வளர்த்து சாப்பிடும்போது தெரியும். ஏன்னா செடி வளர்க்குறது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய குழந்தைங்கள் எல்லாமே ஃபோன் தான், எல்லாருமே மொபைல் தான். மொபைல் இருந்தால் தான் சாப்பிடுவாங்க, மொபைல் இருந்தால் தான் தூங்குவாங்க. எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஹேபிட் நீங்கள் வந்து கற்றுக் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஸ்ட்ராபெரி பிளான்ட். இதோட நீங்கள் ஒரு பெரிய பிளான்ட் வாங்கி போட்டு வச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கு டெய்லி மெயின்டெனன்ஸ்லாம் ஒன்றும் இல்லைங்க. நார்மலாக தண்ணி ஒன்றும் அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா சீசன் டைமில் பூ எடுத்து காய் வைக்கும். எல்லா செடியிலும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பூவோட காயோட அவைலபிள் இருக்குது. எல்லாத்துலேயும் பூவோட இருக்குங்க. மேக்ஸிமம் பூவோட இருக்குது. நல்லா பாருங்கள் 6 இன்ச் பாட். ஓகேங்களா, இந்த மாதிரி புஷ்ஷியாக நல்லா ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் வந்துருக்கு. நாம் எப்பவுமே ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அது ஃப்ரெஷ்ஷான பிளான்ட் இருந்தால் மட்டும் தான் வீடியோ போட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்மகிட்ட ஃபஸ்ட்டு குவாலிட்டி பிளான்ட் இப்போதைக்கு ஸ்ட்ராபெரி பிளான்ட் அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா, இது என்ன மாதிரி இடத்துலப்பா வைக்கலான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் டைரெக்டான சன்லைட்டில் எங்கே வேணால் வச்சுக்கலாம். கொஞ்ச நேரம் நிழல். ஓகேங்களா, செமி ஷேடோ பிளேஸில் வச்சுக்கலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயில் அடிக்கிற இடத்துல வைக்கக்கூடாது. கொஞ்சம் ஒரு 2 3 நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிழல் வர மாதிரி இடத்துல வச்சிங்கன்னா போதும். நம்ம டெய்லி ஸ்ட்ராபெரி பழம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, எல்லாத்துலேயுமே பாருங்கள் பூ பிஞ்சுகளோட இருக்குது. நீங்கள் ஒரு க்ரோ பேக்கு, ஒரு பாட்டு, இல்லை ரெக்டாங்குலர் பாட்டு, இந்த மாதிரி எந்த பாட்டில் வேணால் வச்சுக்கலாம். சூப்பரான புஷ்ஷியான பிளான்ட்டுங்க பாருங்கள். 1 2 பிளான்ட் இல்லைங்க, உங்களுக்காக 100 200 பிளான்ட் ஸ்டாக் எல்லாமே பூ பிஞ்சுகளோடய வந்துருக்கு. ஓகேங்களா, வேணும் மக்களும் புக் பண்ணி வாங்கிக்காங்க. வாங்க அடுத்தது போகலாம். அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் வந்து ரேரஸ்ட் கலெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் பன்னீர் ரோஸ். ஓகே, ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி உங்ககிட்ட டாக்டர் பன்னீர் ரோஸ் இருக்கா நிறைய பேர் கேட்டுருந்தீங்க. உங்களுக்காக ஸ்டாக் வந்துருக்கு பாருங்கள். நல்லா வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சு பாட்டு நல்லா மதர் பிளான்ட் சைஸில் நல்லா புதர் ஷேப்பில் வந்திருக்கு.
இதோட பூவோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலான பன்னீர் ரோஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். பட் டிஏ மாடலில் இருக்கும். ஓகே, டிஏ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா கப் ஷேப்பில் வருமோ, இதழ்கள் எல்லாமே கீழே இருக்கிறதெல்லாம் மடங்கிச்சு பாருங்கள். மேலே இருக்கிற இதழ்கள் மட்டுமே நல்ல நெருக்குமா 4 கட்டிங்ஸ் வந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு கட்டிங், இங்கே ஒரு கட்டிங், இங்கே ஒரு கட்டிங், 4 பக்கம் 4 கட்டிங்ஸ் வந்த மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள் பூக்கள், இங்கே பாருங்கள் பூக்கள். இதெல்லாம் ஏன் காட்டுறேன்னா வந்து பூக்களை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஓகேங்களா, நல்லா வந்து சூப்பராக நிறைய பூ பூக்கும், நிறைய பூ பூக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வாசனை இருக்குமான்னு கேட்டிங்கன்னா லைட்டான ஃப்ராக்ரன்ஸ் தான், ரொம்ப லைட்டான ஃப்ராக்ரன்ஸ் தான். ஃப்ளவர் மட்டும் நாட்டு ரோஸ் மாதிரி நிறைய பூக்கும். ஓகேங்களா, நல்லா பஞ்சு நிறையா பூக்கும். எப்படி பன்னீர் பட்டன் ரோஸ் நிறைய பூக்குன்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி இது பூக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 8 இன்ச் பாட்டில் இந்த சைஸ் பிளான்ட் நம்மகிட்ட அவைலபிளுக்கு 1-2 இல்லைங்க, எல்லாமே எடுத்து உங்களுக்கு காட்டுறாங்க பாருங்கள். நல்லா புதர் ஷேப்லுங்க பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டுகளோட எவ்வளோ அழகாக இருக்குன்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருப்பீங்க. எப்படி உங்களுக்குலாம் ரிசீவ் ஆகிருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா, உங்களுக்காக டாக்டர் பன்னீர் ரோஸ் வேணும்னா இப்போ நமக்கு ஸ்டாக் வந்துருக்குங்க. வேணுமாக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு புக் பண்ணிக்கலாம். வாங்க அடுத்தது போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷன் நம்மக்கிட்ட இருக்குது. 1 by 1 காட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யாரும் பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகேனா, அடுத்த வீடியோவில் என்ன போடணும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ அது போடலாம். தேங்க்யூ, பை பை.